அஸ்ஸலாமு அலைக்கும். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தாரின் மீதும் உண்டாகட்டுமாக. குரான் இறைவேதம் தானா, அதுக்கு ஆதாரங்கள் என்ன அப்படிங்கிறத வரிசையாக நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த அடிப்படையில் இன்னையிலிருந்து அறிவியல் ஆதாரங்கள், அதாவது இன்னைக்கு ஒரு விஷயம் சரியா தப்பா அப்படிங்கிறத முடிவெடுக்கிறது இந்த அறிவியல் ஆய்வுகள் அல்லது அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய ரிசல்ட்டுகளை வைத்து தான் இன்னைக்கு சரி தவறையை தீர்மானிக்கிறாங்க. 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக கம்பைல் பண்ணப்பட்ட அந்த குரான் இன்னைக்கும் இருக்கு. ஏன்னா நம்ம நினைச்சிடக்கூடாது, இல்ல இன்னைக்கு சயின்ஸ் வந்துருச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த முஸ்லீம் எழுதி வச்சுக்கிட்டு இங்க பாருப்பா குரான் இறைவேதம் இன்னைக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி 50 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச விஷயங்கள் எல்லாம் குரான்ல இருக்குன்னு இவங்களா எழுதி வச்சு இன்னைக்கு காட்டுறாங்கன்னு சொல்லிட முடியாது. இன்னைக்கு நம்ம எந்த குரானை கையில வச்சிருக்கிறோமோ அதே குரான் அதே ஓசை வடிவில் பாதுகாக்கப்பட்டு கொண்டு இருக்குது. 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக உள்ள குரானுடைய பிரதிகளை இன்னைக்கும் பல இடங்கள்ல உலகத்தில் பார்க்க முடியும். நான் சொல்லக்கூடிய இந்த வசனங்கள் எல்லாம் அந்த 13 நூற்றாண்டுகளாக பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த குரான் இருக்குல்ல மியூசியத்துல, அதுல போய் பார்த்தீங்கன்னாலும் இதே வசனம் தான் இருக்கும். ஸோ அதனால அன்றையிலிருந்து இன்றைய வரை மாற்றப்படாமல் அப்படியே இருக்கு அப்படிங்கிறத நம்ம முதலாவது புரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படையில் குரான்ல பல வசனங்கள், சயின்ஸ்ல பல பிரான்ச்சஸ்கள் பிரிவுகள் இருக்கு. உதாரணத்துக்கு காஸ்மாலஜி, அஸ்ட்ரானமி, எம்பிரியாலஜி, ஓசனோகிராஃபி, ஜியாலஜி, மெட்ராலஜி, பயாலஜி, பாட்டனி, ஜுவாலஜி, ஹியூமன் பிசியாலஜி, ஜெனட்டிக்ஸ், ஹைட்ராலஜின்னு இது போல பல பிரிவுகள் இருக்கு. இந்த மாதிரி பல பிரிவுகள் சயின்ஸ்ல இருக்கு. இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரிவை பற்றியும் குரான்ல வசனங்கள் இருக்கு. இன்னைக்கு 19ஆம் 20ஆம் நூற்றாண்டுகள்ல கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்களை 15 நூற்றாண்டுகளுக்கு முன்னதாகவே குரான்ல இருக்கக்கூடிய வசனங்களோடு ஒத்துப்போவதை நம்ம பார்க்க முடியும். அதுல ஒரு பிரிவாக நம்ம ஒரு நாளாக பார்ப்போம். இன்னைக்கு நம்ம காஸ்மாலஜியை பார்ப்போம். 1922 அலெக்சாண்டர் ஃப்ரைட்மேன் அப்படிங்கிற ஒருத்தர் ஐன்ஸ்டைன் ஈக்குவேஷனை பயன்படுத்தி யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒரு தியரியாக முன்வைத்தார். அதே போல 1964, 65 போன்ற நேரங்கள்ல இந்த தியரி உண்மை அப்படின்னு நிரூபிக்கப்பட்டுச்சு. அதாவது இந்த உலகம் உருவாவதற்கு முன்னதாக அது ஒரே ஒரு பொருளாக தான் இருந்தது. இந்த பிரபஞ்சத்தில் பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களும், சூரியன், சந்திரன், பூமி, செவ்வாய், சனி, இந்த மாதிரி அனைத்து விஷயங்களும் ஒன்னாதான் இருந்துச்சு. அது ஒரு பெருவெடிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்பட்டு ஒன்றொன்றாக பிரிந்து அது உருவானது அப்படிங்கிறத 1965, 70கள் இது போன்ற நேரத்தில் தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா குரான்ல 21வது அத்தியாயம் 30வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இறைவன் சொல்லி காட்டுறான், இது எல்லாமே ஆரம்பத்துல ஒன்னாதான் இருந்துச்சு, இதை சிதற செய்து அதோடைய சுற்றுவட்ட பாதையில நாம நீந்த செய்தோம் அப்படின்னு இறைவன் சொல்லி காட்டுறோம். 1948 ரால்ஃப் ஆல்ஃபர் மற்றும் ராபர்ட் ஹெர்மன் அப்படிங்கிறவங்க இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறது ஆரம்பத்துல ஒரு புகை வடிவில தான் இருந்திருக்க கூடும் அப்படிங்கிற தியரியை முன்வைக்கிறாங்க. 1965 அர்னோ பென்சியாஸ் மற்றும் ராபர்ட் வில்சன் இந்த தியரியை அதன் பிறகு மேலும் ஆய்வு செய்து இந்த பிரபஞ்சமானது ஆரம்பத்தில் ஒரு புகை வடிவில் தான் இருந்தது அப்படிங்கிறத அவங்களும் வெளிப்படுத்துறாங்க. இந்த புகை வடிவில் இருக்கக்கூடியதுதான் இன்னைக்கு மாடர்ன் டெர்மினாலஜில என்ன சொல்றாங்கன்னா பிளாஸ்மா அல்லது ப்ரீமார்டியல் கேஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த மொத்த பிரபஞ்சமும் ஆரம்பத்துல புகை வடிவில் ஒரு கேஸ் வடிவில் தான் இருந்துச்சு அப்படின்னு இன்றைய மாடர்ன் சயின்ஸ் சொல்லுது. இதே விஷயத்த குரான்ல நீங்க 41வது அத்தியாயம் 11வது வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பிரபஞ்சமானது அது ஆரம்பத்துல ஒரு கேஸ் வடிவில தான் இருந்தது. அதாவது துக்கான் அப்படிங்கிற வார்த்தையை இறைவன் பயன்படுத்தலாம். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா அது ஸ்மோக், அதாவது அந்த புகை வடிவத்தில் இருந்தது அப்படின்னு இறைவன் சொல்லி காட்டுறான். எவ்வளவு அக்யூரேட்டா இது பொருந்தி போகுது அப்படிங்கிறத பாருங்க. அடுத்தது பாருங்க, 1929 எட்வின் ஹபல் அவர் என்ன பண்றாருன்னா இந்த பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டே போகுது அப்படிங்கிற ஒரு அறிவியல் ஆய்வை வெளிப்படுத்துறாரு. ஆனா குரான்ல 51வது அத்தியாயத்துல 47வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தை நாமே தான் படைத்தோம், அதை நாம தான் விரிவாக்கி கொண்டே போறோம் அப்படின்னு இறைவன் சொல்லி காட்டுறோம். 1543 காப்பர்னிக்கஸும் 1609 கெப்லரும் 1687 நியூட்டனும் இந்த பூமி மற்ற கோள்கள் இது அனைத்துமே அது ஒரு சுற்றுவட்ட பாதையில் சுற்றி கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வை வெளியிடுறாங்க. அதன் பிறகு வந்த நூற்றாண்டுகள்ல அந்த ஆய்வை இன்னும் விரிவாக செய்து இந்த அனைத்து விஷயங்களும், அனைத்து கோள்களும், அனைத்து துணைக்கோள்களும் ஒரு சுற்றுவட்ட பாதையில் தான் இயங்கி கொண்டிருக்குது அப்படிங்கிறத அவர்கள் அறிவியல் ஆய்வாக வெளியிடுறாங்க. ஆனா குரான்ல 21வது அத்தியாயம் 33வது வசனத்திலும் 51வது அத்தியாயத்தில் 7வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த அனைத்து கோள்களும் பிரபஞ்சத்தில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அது சுற்றுவட்ட பாதையில் அது இயங்கி கொண்டிருக்குது அப்படின்னு இறைவன் சொல்லி காட்டுறான். இந்த 51வது அத்தியாயம் 7வது வசனத்தில் இறைவன் சொல்றான் வஸ்ஸமா இதாத்தில் ஹுபுக். ஹுபுக் அப்படிங்கிற வார்த்தையுடைய அர்த்தத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா சுற்றுவட்ட பாதை அப்படிங்கிறது அர்த்தம், ஆர்பிட் அப்படின்னு அர்த்தம். அது அனைத்தும் அந்த ஆர்பிட்லயே நீந்தி கொண்டிருக்குது அப்படின்னு இறைவன் சொல்லி காட்டுறான். எவ்வளவு துல்லியமாக சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டுபிடித்ததை 15 நூற்றாண்டுகளுக்கு முன்னதாகவே துல்லியமாக இறைவன் சொல்லி காட்டுறான்.
அமெரிக்காவால் முதல் அனுப்பப்பட்ட செயற்கைக்கோளில் இருந்து எடுத்த டேட்டாவை எடுத்து 1958 டாக்டர் ஜேம்ஸ் வேன் ஆலன் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான விஷயத்த, மிக முக்கியமான கண்டுபிடிப்பை இந்த உலகத்திற்கு சொல்றாரு. இந்த டாக்டருடைய கண்டுபிடிப்பு என்னன்னு சொன்னா, இந்த பூமியை சுத்தி நிறைய ரேடியேஷன் பெல்ட்ஸ், அதாவது பூமியை சுத்தி பாதுகாப்பு வளையங்கள் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நாம இந்த பூமியோட அமைப்பை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, மேக்னெட்டிக் ஷீல்டு இருக்கு. இந்த பூமியை நோக்கி வரக்கூடிய மின்காந்த அலைகளை தடுப்பதற்கு அந்த ஷீல்டு பயன்படுது. அதே போல அட்மாஸ்பியர், இதை கேஸ் ஷீல்டுமாங்க. பூமியை நோக்கி வரக்கூடிய கேஸ்களை அதை இது தடுத்து பாதுகாக்குது. அதே போல நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், யூவி கதிர்களை தடுக்கக்கூடிய ஓசோன் லேயர் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹீட் ஷீல்டு, கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்டுமாங்க. சூரியனிலிருந்து பூமியை நோக்கி வரக்கூடிய வெப்பமானது மிக மிக கடுமையாக, மிக மிக அதிகமாக இருக்கும். இந்த ஷீல்டு இருக்கிறதுனாலதான் பூமிக்கு தகுந்தவாறு தட்பவெப்ப நிலையை அது உள்ள அனுப்புது. அந்த ஷீல்டு தான். இதே நிலாவை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, காலையில 127 டிகிரி செல்சியஸ் வெப்பமும், இரவுல -173 டிகிரி செல்சியஸ் வெப்பமும் இருக்கும். எவ்வளவு ஒரு கடுமையான 2 எக்ஸ்டெண்ட் பாருங்க. ஒரு சைடு உச்சபட்ச வெப்பம் 127 டிகிரி, இன்னொரு சைடு உச்சபட்ச குளிர் -173 டிகிரி. அந்த நிலாவுக்கு ஒரு ஹீட் ஷீல்டு கிடையாது. அதே மாதிரி மற்ற கோள்களுக்கும் இது போன்ற ஷீல்டுகள் கிடையாது. இந்த பூமியை புறக்காரணிகளில் இருந்து பாதுகாப்பதற்காக ஒரு ஷீல்டு உருவாக்கப்பட்டிருக்கு. இது போன்ற அபாயங்களில் இருந்து பூமியை பாதுகாப்பதற்காக இது போன்ற பல லேயர்களை பூமியை சுத்தி இறைவன் படைத்திருக்கிறான். இத சமீபத்துல தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா இறைவன் குரான்ல 21வது அத்தியாயம் 32வது வசனத்துல இந்த வானத்துல பல அடுக்கு பாதுகாப்புகளை நான் உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறேன்னு இறைவன் சொல்லி காட்டுறான். இந்த லேயர்களை பற்றி குரான் குறிப்பிடக்கூடிய வார்த்தையை பாருங்களேன். சக்ஃபன் மஹ்ஃபூஸா, அதாவது ப்ரொடெக்டட் சீலிங். உங்களை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சீலிங்கை ஏற்படுத்தி இருக்கிறேன்னு இறைவன் சொல்லி காட்டுறான். இன்னைக்கு நான் மேற்கோள் காட்டின வசனங்கள் எல்லாமே வெறும் இந்த வானம், பூமி, கோட்கள், சுற்றுவட்ட பாதை, இதை மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா இது அல்லாது பல விஷயங்கள் இருக்கு. இந்த காஸ்மாலஜிலேயே இன்னும் நான் கவர் பண்ணாத பல விஷயங்கள் இருக்கு. இந்த குரான் அறிவியலை சொல்லிக் கொடுக்கறதுக்காக வரல. ஒவ்வொரு காலத்திலும் இது இறைவேதம் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது தன்னுடைய பாணியிலேயே அதை நிரூபித்துக் கொள்ளும். அந்த மாதிரி இன்னைக்கு அறிவியல் இருக்கக்கூடிய காலத்துல இதெல்லாம் நமக்கு சான்றுகள். இது பிழை இல்லாம இன்னைக்கு கண்டுபிடிக்கிறத 1500 ஆண்டுக்கு முன்னதாகவே இவ்வளவு துல்லியமாக ஒருவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவர் தானாக ஒரு மனிதராக சொல்ல முடியாது. நிச்சயமாக இறைவனால் சொல்லிக் கொடுக்கப்பட்டு தான் அவர் இதை ஓதி இருக்கணும், அதை பதிந்து வைத்திருக்கணும் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள முடியும். இது இறை வேதம் என்பதற்கு இது மிக முக்கியமான சான்று. ஒரே ஒரு குரான் வசனத்தை சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அதாவது இறைவன் குரான்ல சொல்லி காட்டுறான், இந்த வானம் பூமி படைக்கப்பட்டதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் சிந்திக்கக்கூடிய நபர்களுக்கு இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு பல அத்தாட்சிகள், ஆதாரங்கள் இருக்குன்னு இறைவன் சொல்லி காட்டுறான். ஸோ இதெல்லாம் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி. இதெல்லாம் நீங்க ஆய்வு செஞ்சு பார்க்கணும். இறைவன் இருக்கிறானா அப்படின்னு நீங்க ஆய்வு செஞ்சு பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா, ஸ்கிரீன்ல தெரியுத இந்த நம்பருக்கு ஒரே ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. உங்க வீட்டுக்கே குரானை நாங்க கொண்டு வந்து சேர்க்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.